இயேசு கிறிஸ்துவே இந்த உலகத்தின் இரட்சகர். நம்மீது தம் அன்பை வெளிப்படுத்தவும் இறையரசின் மகிமையை நம்மோடு பகிர்ந்து கொள்ளவும் அவர் மனிதரானார். நம் பாவங்களுக்கு பரிகாரமாக சிலுவை சாவை ஏற்கும் அளவிற்கு அவர் நம்மீது அன்பு கூர்ந்தார். வணக்கம். இப்ப நான் உங்களை ஒரு புண்ணிய பூமிக்கு அழைச்சிட்டு போறேன். புனிதர்கள் கடந்து போன பாதைய புண்ணிய பூமியா நினைக்கிறோம். ஆனா இந்த பூமி அதை விட ஒரு படி மேல. ஏன்னா நம்மையும் இந்த உலகத்தையும் படைச்ச கடவுளையே தன்னோட வயிற்றுல சுமந்த தாய் காட்சி தந்த இடம் தான் இது. அந்த அன்னைய பத்தி இப்ப நம்ம தெரிஞ்சுக்குவோம். நமது இந்திய திருநாட்டின் தென்பகுதியில் அமைந்துள்ள தமிழகத்தில் சென்னையிலிருந்து சுமார் 373 கிலோமீட்டர் தொலைவில் நாகப்பட்டினம் அருகே அமைந்துள்ள சிற்றூர் தான் வேளாங்கண்ணி. கீழே நாடுகளின் லூர்து நகர் என்று அழைக்கப்படுகின்ற வேளாங்கண்ணி வரலாற்று சிறப்பு வாய்ந்த ஒரு அழகான சிற்றூர். இங்கேதான் அகிலம் போற்றும் புனித ஆரோக்கிய மாதா தனது மகிமை நிறை மகனாம் இயேசுவை கையிலேந்தி காலமெல்லாம் கண் கலங்குவோரை கரை சேர்க்க காத்திருக்கிறார். அன்னையவள் காட்சி தந்த அற்புத பூமி இது. இதுவரைக்கும் நாம மாதாவை பத்தி பார்த்தோம். இப்ப நாம அவங்க இருக்கிற ஆலயத்தை பத்தி தெரிஞ்சுக்குவோம். இப்போது நாம் காண்பது ஆரோக்கிய மாதாவின் பேராலயம் வேளாங்கண்ணி. உலகத்தின் பல பகுதிகளில் இருந்து வரும் பக்தர்களின் கவலைகளை, பிரச்சனைகளை தீர்த்து வைக்கும் இறைவனின் தாய்க்கான ஒரு பெரிய ஆலயத்தை கொண்ட முக்கிய ஊராகவும் இருக்கிறது. இப்பொழுது இருக்கும் கோவில் கட்டப்பட்ட அமைப்பில் பண்டைய கிரேக்க ரோமானிய கலை பண்பில் இருக்கிறது. 93 அடி கவிகை மாடத்துடன் வங்க கடலை பார்த்து எழுந்து நிற்கும் கோத்தி கலையிலான 82 அடி உயர கோபுரங்களும் சேர்ந்து இந்த வேளாங்கண்ணி கோவில் மேல்நாட்டு திருத்தலங்களைப் போல அழகாக காட்சி தருகிறது என்று 1920லேயே செயலாற்றல் மிக்க அருட்திரு செபஸ்டினோ சாவியர் டி நொரோனா சொல்லி இருக்கிறார். பல்வேறு ஆவணங்களில் இந்த கோயில் ஒரு திரு யாத்திரை தலம் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. 1771ஆம் ஆண்டில் வேளாங்கண்ணி கோவில் ஒரு பங்கு என்ற அந்தஸ்தை பெறுகிறது. அருட்திரு ஆண்டனி டி ரொசாரியோ என்பவர் வேளாங்கண்ணியின் முதல் பங்கு குருவாகிறார். 1952 வரை இப்பகுதி மயிலாப்பூர் மறை மாவட்டத்தின் பொறுப்பில் இருந்தது. 1952இல் காவிரி டெல்டா பகுதியான தஞ்சாவூர் தனி மறை மாவட்டமானது. அதன் பிறகு வேளாங்கண்ணி தஞ்சை ஆயரின் ஆளுகைக்குள் வந்தது. அருட்திரு ராஜரத்னம் ஆரோக்கிய சாமி சுந்தரம் அவர்கள் தஞ்சையின் முதல் ஆயராக நியமனம் பெற்றார். அதன் பின் ஆயர் சுந்தரம் அவர்கள் பேராலயத்தின் பின்பகுதியில் அமைந்துள்ள விரிவாக்கப்பட்ட ஆலயத்தை அதன் மேல் தளத்துடன் கட்டி முடித்தார். அவர் இந்த திருத்தலத்தின் வளர்ச்சியில் அதிக ஆர்வம் காட்டி தனிப்பட்ட ஆன்மீக உரிமைகள் வழங்கினார். இந்த திருத்தலத்தை பற்றி பாப்பரசர் 23ஆம் அருட்பருக்கு எழுதி
இந்த திருத்தலத்திற்கு சிறு பெசலிகா என்கிற அந்தஸ்து கிடைக்க அவர்தான் ஏற்பாடு செய்தார். இப்ப நம்ம பார்த்த மாதா முதல்ல யாருக்கு காட்சி கொடுத்தாங்க, எங்க காட்சி கொடுத்தாங்க, அந்த இடம் இப்ப எப்படி இருக்குன்னு வாங்க தெரிஞ்சுக்குவோம். இப்பொழுது நீங்கள் காண்பது மாதா குளம். 16ஆம் நூற்றாண்டின் இறுதியில் பட்டணத்தில் இருந்த செல்வந்தர் ஒருவருக்கு பால் கொண்டு சென்ற சிறுவன் ஒருவன் களைப்பின் மிகுதியால் அண்ணா பிள்ளை சாலையில் உள்ள குளத்தருகில் ஆலமரத்தடியில் சற்று இளைப்பாறினான். திடீரென நமது அன்னை அவன் முன் தோன்றி தம் கையில் இருந்த குழந்தை இயேசுவுக்கு சிறுவனிடமிருந்து பால் வாங்கி தருகிறார். அந்நாளில் இருந்து மாதா காட்சி தந்த இந்த குளத்தை மாதா குளம் என்று மக்கள் அழைக்கின்றனர். மாதா காட்சியளித்த இந்த மாதா குளத்து நீரை புனித நீராக, அருமருந்தாக பக்தர்கள் எடுத்துச் சென்று பருகி அன்னையின் கருணையால் நோய்களில் இருந்து நற்சுகமும் மன அமைதியும் பெறுகின்றனர். இந்த வேளாங்கண்ணியில மாதா 2 இடத்துல காட்சி கொடுத்திருக்காங்க. 2வது காட்சி கொடுத்த இடத்தை இப்ப நாம பார்க்க போறோம். நடுத்திட்டு கோயில். வேளாங்கண்ணியில் உள்ள இந்த இடம் நடுத்திட்டு என்று அழைக்கப்படுகிறது. கால் ஊனமுற்ற சிறுவன் ஒருவன் இங்கே அமர்ந்து மோர் விற்று கொண்டிருந்தான். நமது தேவதாய் அவனுக்கு காட்சியளித்து தனது கையில் இருந்த குழந்தைக்கு அச்சிறுவனிடம் மோர் வாங்கி கொடுத்து அவன் கால் ஊனத்தை குணம் பெறச் செய்த அன்னை அச்சிறுவனை நாகைக்கு அனுப்பி குறிப்பிட்ட ஒருவர் வழியாக ஆலயம் அமைக்கச் செய்தார். அவ்வாலயத்தில் அமைக்கப் பெற்ற அன்னையின் திருச்சொரூபம்தான் இன்றும் பேராலய பீடத்தில் காட்சியளிக்கிறது. இப்படி வேளாங்கண்ணியில காட்சி கொடுத்த மாதா வேற எங்க காட்சி கொடுத்திருக்காங்க தெரியுமா? அன்னை காட்சி தந்த இடங்கள். கிபி 1382ஆம் ஆண்டு மத்திய தெற்கு போலந்து நாட்டில் உள்ள செசுடோவாவில் கருப்பு நிற அன்னை காட்சி தந்தார். கிபி 1531ஆம் ஆண்டு மெக்சிகோவில் உள்ள குவாடல்யூப்பில் குளிர்முக அன்னை காட்சி தந்தார். கிபி 1798இல் இத்தாலி ரோம் நாட்டில் தனியருள் வழங்கும் சகாய அன்னை காட்சி தந்தார். கிபி 1806இல் பிரெஞ்சு நாட்டில் அற்புத பதக்க அருள் மரியன்னை காட்சி தந்தார். கிபி 1858ஆம் ஆண்டு பிரெஞ்சு நாட்டில் லூர்து அன்னை காட்சி தந்தார். கிபி 1917ஆம் ஆண்டு போர்ச்சுகல் நாட்டில் ஃபாத்திமா அன்னை காட்சி தந்தார். கிபி 1550ஆம் ஆண்டு இந்திய மண்ணில் இந்த புண்ணிய பூமியாம் வேளாங்கண்ணியில் புனித ஆரோக்கிய அன்னை நாகைக்கு பால் கொண்டு சென்ற சிறுவனுக்கும் கால் ஊனமுற்ற மோர்க்கார சிறுவனுக்கும் காட்சி தந்தார். இந்த வேளாங்கண்ணியில காட்சி தந்த மாதா வங்கக்கடல்ல பயணம் செஞ்ச போர்ச்சுகீசிய மாலுமிகளை புயல்ல இருந்து காப்பாற்றி பாதுகாப்பா வேளாங்கண்ணியில கரை சேர்த்தாங்க. அதுக்கு நன்றி கடனா போர்ச்சுகீசிய மாலுமிகள் மாதாவுக்கு என்ன செஞ்சாங்கன்னு பார்க்கலாமா? மக்கோவாவில் இருந்து போர்ச்சுகலுக்கு பயணமான வியாபார கப்பல் ஒன்று பயங்கர புயலில் சிக்கியது. கப்பலில் பயணம் செய்தவர்கள் மரியன்னையின் திருஸ்வரூபத்தின் முன்னால் மண்டியிட்டு தங்களை காப்பாற்றும்படி உருக்கமுடன் ஜெபித்தார்கள். அன்னை அவர்களை பாதுகாப்பாக வேளாங்கண்ணியில் கரை சேர்த்தார்கள். கரை சேர்ந்த அவர்கள் அன்னைக்கு நன்றியாக ஆலயத்தை அமைத்தார்கள். பீடத்தை சுற்றி அமைக்கப்பட்டுள்ள விவிலிய காட்சிகளை சித்தரிக்கும் பீங்கான் தகடுகள் போர்ச்சுகீசிய மாலுமிகளால் அமைக்கப்பட்டவை. இன்றும் அவை பீடத்தை சுற்றி எழிலுடன் காட்சி தருகிறது. இப்போது காண்பது வியாகுல மாதா சிற்றாலயம். பேராலயத்திற்கு முன்புறம் வியாகுல மாதா சிற்றாலயம் ஒன்று அமைந்துள்ளது. திருப்பயணிகள் இந்த கெபி ஆலயத்தில் ஜெபித்து மன்றாடி அன்னையிடம் ஆசி பெற்று செல்கின்றனர். மாதா குலத்திற்கு செல்லும் வழியில் இயேசுவின் பாடுகளை தியானித்து ஜெபிக்க சிலுவை பாதை காட்சிகளும் தேவ ரகசிய காட்சிகளும் அமைக்கப்பட்டுள்ளன.
புதிய பேராலயத்தின் முன்பாக திருவருட்சாதன காட்சிகளும் சித்தரிக்கப்பட்டுள்ளன. சிலுவை பாதை காட்சிகள். இங்கே இறைமகன் இயேசு நமக்காக பட்ட பாடுகள் சித்தரிக்கப்பட்டுள்ளன. தேவ ரகசிய காட்சிகள். இங்கே இறைவனின் திட்டங்கள், அவை செயல் வடிவம் பெற்ற முறைகள் காட்சிகளாக அமைக்கப்பட்டன. திருவருட்சாதன காட்சிகள். திருமணம் முதல் குருத்துவம் வரை 7 அருட்சாதனங்களும் இங்கே இடம்பெற்றுள்ளன. புதிய பேராலயத்தின் வலது புறத்தில் ஆராதனை மற்றும் பாவ மன்னிப்பு திருக்கோயில்கள் அழகுற அமைந்துள்ளன. ஆற்றுப்படுத்தும் மையம், இயேசுவின் திருமுழுக்கு காட்சி, வரலாற்று கண்காட்சியும் கூட அமைக்கப்பட்டுள்ளன. பாவ மன்னிப்பு ஆலயம். ஒப்புரவு அருட்சாதனத்தை பெற மக்கள் தங்களையே தயாரித்துக் கொள்ள பாவ மன்னிப்பு ஆலயம் அமைந்துள்ளது. நீங்கள் இப்போது காண்பது திவ்ய நற்கருணை ஆலயம். ஒப்புரவு அருட்சாதனத்தை பெருமுன் ஆயத்தம் செய்யவும், பெற்ற பின்னர் நற்கருணை நாதர் வீற்றிருக்கும் ஆலய பகுதியில் அவர் முன் மன்றாடவும் ஏற்ற அழகான சூழ்நிலை இங்கு அமைந்துள்ளது. ஜெபம். இறைவனோடு உறவாட, நன்றி கூற, மன்னிப்பு வேண்ட, அவரை போற்றிட, மற்றவர்களுக்காக, தங்களுக்காக தேவையானதை கேட்க உள்ளத்தின் ஊற்றாக வருவதே ஜெபம். ஜெப ஊற்று. ஜெப ஊற்று என அழைக்கப்படும் இவ்விடத்தில் திருப்பயணிகள் தங்கள் கருத்துக்களை எடுத்துரைத்து ஜெபிக்குமாறு கேட்டுக்கொள்வர். அதற்கேற்ப அவர்களுக்கான மன்றாட்டு இறைவனிடம் சமர்ப்பிக்கப்படுகிறது. தொலைபேசியின் வழியாகவும் இங்கு தொடர்பு கொள்ளலாம். தொலைபேசி எண் 0435 263446 9486969115. இது இலவச ஆற்றுப்படுத்தும் மையம். இந்த ஆற்றுப்படுத்தும் மையம் திருப்பயணிகளின் வேதனைகள், மன
இயேசு கிறிஸ்துவே இந்த உலகத்தின் இரட்சகர். நம்மீது தம் அன்பை வெளிப்படுத்தவும் இறையரசின் மகிமையை நம்மோடு பகிர்ந்து கொள்ளவும் அவர் மனிதரானார். நம் பாவங்களுக்கு பரிகாரமாக சிலுவை சாவை ஏற்கும் அளவிற்கு அவர் நம்மீது அன்பு கூர்ந்தார். வணக்கம். இப்ப நான் உங்களை ஒரு புண்ணிய பூமிக்கு அழைச்சிட்டு போறேன். புனிதர்கள் கடந்து போன பாதைய புண்ணிய பூமியா நினைக்கிறோம். ஆனா இந்த பூமி அதை விட ஒரு படி மேல. ஏன்னா நம்மையும் இந்த உலகத்தையும் படைச்ச கடவுளையே தன்னோட வயிற்றுல சுமந்த தாய் காட்சி தந்த இடம்தான் இது. அந்த அன்னைய பத்தி இப்ப நம்ம தெரிஞ்சுக்குவோம். நமது இந்திய திருநாட்டின் தென்பகுதியில் அமைந்துள்ள தமிழகத்தில் சென்னையிலிருந்து சுமார் 373 கிலோமீட்டர் தொலைவில் நாகப்பட்டினம் அருகே அமைந்துள்ள சிற்றூர் தான் வேளாங்கண்ணி. கீழே நாடுகளின் லூர்து நகர் என்று அழைக்கப்படுகின்ற வேளாங்கண்ணி வரலாற்று சிறப்பு வாய்ந்த ஒரு அழகான சிற்றூர். இங்கேதான் அகிலம் போற்றும் புனித ஆரோக்கிய மாதா தனது மகிமை நிறை மகனாம் இயேசுவை கையிலேந்தி காலமெல்லாம் கண் கலங்குவோரை கரை சேர்க்க காத்திருக்கிறார். அன்னையவள் காட்சி தந்த அற்புத பூமி இது. இதுவரைக்கும் நாம மாதாவை பத்தி பார்த்தோம். இப்ப நாம அவங்க இருக்கிற ஆலயத்தை பத்தி தெரிஞ்சுக்குவோம். இப்போது நாம் காண்பது ஆரோக்கிய மாதாவின் பேராலயம் வேளாங்கண்ணி. உலகத்தின் பல பகுதிகளில் இருந்து வரும் பக்தர்களின் கவலைகளை, பிரச்சனைகளை தீர்த்து வைக்கும் இறைவனின் தாய்க்கான ஒரு பெரிய ஆலயத்தை கொண்ட முக்கிய ஊராகவும் இருக்கிறது. இப்பொழுது இருக்கும் கோவில் கட்டப்பட்ட அமைப்பில் பண்டைய கிரேக்க ரோமானிய கலை பண்பில் இருக்கிறது. 93 அடி கவிகை மாடத்துடன் வங்க கடலை பார்த்து எழுந்து நிற்கும் கோத்தி கலையிலான 82 அடி உயர கோபுரங்களும் சேர்ந்து வேளாங்கண்ணி கோவில் மேல்நாட்டு திருத்தலங்களைப் போல அழகாக காட்சி தருகிறது என்று 1920லேயே செயலாற்றல் மிக்க அருட்திரு செபஸ்டினோ சாவியர் டி நொரோனா சொல்லி இருக்கிறார். பல்வேறு ஆவணங்களில் இந்த கோயில் ஒரு திரு யாத்திரை தலம் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. 1771ஆம் ஆண்டில் வேளாங்கண்ணி கோவில் ஒரு பங்கு என்ற அந்தஸ்தை பெறுகிறது. அருட்திரு ஆண்டனி டி ரொசாரியோ என்பவர் வேளாங்கண்ணியில் முதல் பங்கு குருவாகிறார். 1952 வரை இப்பகுதி மயிலாப்பூர் மறை மாவட்டத்தின் பொறுப்பில் இருந்தது. 1952இல் காவிரி டெல்டா பகுதியான தஞ்சாவூர் தனி மறை மாவட்டமானது. அதன் பிறகு வேளாங்கண்ணி தஞ்சை ஆயரின் ஆளுகைக்குள் வந்தது. அருட்திரு ராஜரத்னம் ஆரோக்கிய சாமி சுந்தரம் அவர்கள் தஞ்சையின் முதல் ஆயராக நியமனம் பெற்றார். அதன் பின் ஆயர் சுந்தரம் அவர்கள் பேராலயத்தின் பின்பகுதியில் அமைந்துள்ள விரிவாக்கப்பட்ட ஆலயத்தை அதன் மேல்தளத்துடன் கட்டி முடித்தார். அவர் இந்த திருத்தலத்தின் வளர்ச்சியில் அதிக ஆர்வம் காட்டி தனிப்பட்ட ஆன்மீக உரிமைகள் வழங்கினார். இந்த திருத்தலத்தை பற்றி பாப்பரசர் 23ஆம் அருட்பருக்கு எழுதி
இந்த திருத்தலத்திற்கு சிறு பெசலிகா என்கிற அந்தஸ்து கிடைக்க அவர்தான் ஏற்பாடு செய்தார். இப்ப நம்ம பார்த்த மாதா முதல்ல யாருக்கு காட்சி கொடுத்தாங்க, எங்க காட்சி கொடுத்தாங்க, அந்த இடம் இப்ப எப்படி இருக்குன்னு வாங்க தெரிஞ்சுக்குவோம். இப்பொழுது நீங்கள் காண்பது மாதா குளம். 16ஆம் நூற்றாண்டின் இறுதியில் நாட்டினத்தில் இருந்த செல்வந்தர் ஒருவருக்கு பால் கொண்டு சென்ற சிறுவன் ஒருவன் களைப்பின் மிகுதியால் அண்ணா பிள்ளை சாலையில் உள்ள குளத்தருகில் ஆலமரத்தடியில் சற்று இளைப்பாறினான். திடீரென நமது அன்னை அவன் முன் தோன்றி தம் கையில் இருந்த குழந்தை இயேசுவுக்கு சிறுவனிடமிருந்து பால் வாங்கி தருகிறார். அந்நாளில் இருந்து மாதா காட்சி தந்த இந்த குளத்தை மாதா குளம் என்று மக்கள் அழைக்கின்றனர். மாதா காட்சியளித்த இந்த மாதா குளத்து நீரை புனித நீராக, அருமருந்தாக பக்தர்கள் எடுத்துச் சென்று பருகி அன்னையின் கருணையால் நோய்களில் இருந்து நற்சுகமும் மன அமைதியும் பெறுகின்றனர். இந்த வேளாங்கண்ணியில மாதா 2 இடத்துல காட்சி கொடுத்திருக்காங்க. 2ஆவதா காட்சி கொடுத்த இடத்தை இப்ப நாம பார்க்க போறோம். நடுத்திட்டு கோயில். வேளாங்கண்ணியில் உள்ள இந்த இடம் நடுத்திட்டு என்று அழைக்கப்படுகிறது. கால் ஊனமுற்ற சிறுவன் ஒருவன் இங்கே அமர்ந்து மோர் விற்று கொண்டிருந்தான். நமது தேவதாய் அவனுக்கு காட்சியளித்து தனது கையில் இருந்த குழந்தைக்கு அச்சிறுவனிடம் மோர் வாங்கி கொடுத்து அவன் கால் ஊனத்தை குணம் பெறச் செய்த அன்னை அச்சிறுவனை நாகைக்கு அனுப்பி குறிப்பிட்ட ஒருவர் வழியாக ஆலயம் அமைக்கச் செய்தார். அவ்வாலயத்தில் அமைக்கப் பெற்ற அன்னையின் திருச்சொரூபம்தான் இன்றும் பேராலய பீடத்தில் காட்சியளிக்கிறது. இப்படி வேளாங்கண்ணியில காட்சி கொடுத்த மாதா வேற எங்க காட்சி கொடுத்திருக்காங்க தெரியுமா? அன்னை காட்சி தந்த இடங்கள். கிபி 1382ஆம் ஆண்டு மத்திய தெற்கு போலந்து நாட்டில் உள்ள செசுடோவாவில் கருப்பு நிற அன்னை காட்சி தந்தார். கிபி 1531ஆம் ஆண்டு மெக்சிகோவில் உள்ள குவாடல்யூப்பில் குளிர்முக அன்னை காட்சி தந்தார். கிபி 1798இல் இத்தாலி ரோம் நாட்டில் தனியருள் வழங்கும் சகாய அன்னை காட்சி தந்தார். கிபி 1806இல் பிரெஞ்சு நாட்டில் அற்புத பதக்க அருள் மரியன்னை காட்சி தந்தார். கிபி 1858ஆம் ஆண்டு பிரெஞ்சு நாட்டில் லூர்து அன்னை காட்சி தந்தார். கிபி 1917ஆம் ஆண்டு போர்ச்சுகல் நாட்டில் ஃபாத்திமா அன்னை காட்சி தந்தார். கிபி 1550ஆம் ஆண்டு இந்திய மண்ணில் இந்த புண்ணிய பூமியாம் வேளாங்கண்ணியில் புனித ஆரோக்கிய அன்னை நாகைக்கு பால் கொண்டு சென்ற சிறுவனுக்கும் கால் ஊனமுற்ற மோர்க்கார சிறுவனுக்கும் காட்சி தந்தார். இந்த வேளாங்கண்ணியில காட்சி தந்த மாதா வங்கக்கடல்ல பயணம் செஞ்ச போர்ச்சுகீசிய மாலுமிகளை புயல்ல இருந்து காப்பாற்றி பாதுகாப்பா வேளாங்கண்ணியில கரை சேர்த்தாங்க. அதுக்கு நன்றி கடனா போர்ச்சுகீசிய மாலுமிகள் மாதாவுக்கு என்ன செஞ்சாங்கன்னு பார்க்கலாமா? மக்கோவாவில் இருந்து போர்ச்சுகலுக்கு பயணமான வியாபார கப்பல் ஒன்று பயங்கர புயலில் சிக்கியது. கப்பலில் பயணம் செய்தவர்கள் மரியன்னையின் திருஸ்வரூபத்தின் முன்னால் மண்டியிட்டு தங்களை காப்பாற்றும்படி உருக்கமுடன் ஜெபித்தார்கள். அன்னை அவர்களை பாதுகாப்பாக வேளாங்கண்ணியில் கரை சேர்த்தார்கள். கரை சேர்ந்த அவர்கள் அன்னைக்கு நன்றியாக ஆலயத்தை அமைத்தார்கள். பீடத்தை சுற்றி அமைக்கப்பட்டுள்ள விவிலிய காட்சிகளை சித்தரிக்கும் பீங்கான் தகடுகள் போர்ச்சுகீசிய மாலுமிகளால் அமைக்கப்பட்டவை. இன்றும் அவை பீடத்தை சுற்றி எழிலுடன் காட்சி தருகிறது. இப்போது காண்பது வியாகுல மாதா சிற்றாலயம். பேராலயத்திற்கு முன்புறம் வியாகுல மாதா சிற்றாலயம் ஒன்று அமைந்துள்ளது. திருப்பயணிகள் இந்த கெபி ஆலயத்தில் ஜெபித்து மன்றாடி அன்னையிடம் ஆசி பெற்று செல்கின்றனர். மாதா குலத்திற்கு செல்லும் வழியில் இயேசுவின் பாடுகளை தியானித்து ஜெபிக்க சிலுவை பாதை காட்சிகளும் தேவ ரகசிய காட்சிகளும் அமைக்கப்பட்டுள்ளன.
புதிய பேராலயத்தின் முன்பாக திருவருட்சாதன காட்சிகளும் சித்தரிக்கப்பட்டுள்ளன. சிலுவை பாதை காட்சிகள். இங்கே இறைமகன் இயேசு நமக்காக பட்ட பாடுகள் சித்தரிக்கப்பட்டுள்ளன. தேவ ரகசிய காட்சிகள். இங்கே இறைவனின் திட்டங்கள், அவை செயல் வடிவம் பெற்ற முறைகள் காட்சிகளாக அமைக்கப்பட்டன. திருவருட்சாதன காட்சிகள். திருமணம் முதல் குருத்துவம் வரை 7 அருட்சாதனங்களும் இங்கே இடம் பெற்றுள்ளன. புதிய பேராலயத்தின் வலது புறத்தில் ஆராதனை மற்றும் பாவ மன்னிப்பு திருக்கோயில்கள் அழகுற அமைந்துள்ளன. ஆற்றுப்படுத்தும் மையம், இயேசுவின் திருமுழுக்கு காட்சி, வரலாற்று கண்காட்சியும் கூட அமைக்கப்பட்டுள்ளன. பாவ மன்னிப்பு ஆலயம். ஒப்புரவு அருட்சாதனத்தை பெற மக்கள் தங்களையே தயாரித்துக் கொள்ள பாவ மன்னிப்பு ஆலயம் அமைந்துள்ளது. நீங்கள் இப்போது காண்பது திவ்ய நற்கருணை ஆலயம். ஒப்புரவு அருட்சாதனத்தை பெருமுன் ஆயத்தம் செய்யவும், பெற்ற பின்னர் நற்கருணை நாதர் வீற்றிருக்கும் ஆலய பகுதியில் அவர் முன் மன்றாடவும் ஏற்ற அழகான சூழ்நிலை இங்கு அமைந்துள்ளது. ஜெபம். இறைவனோடு உறவாட, நன்றி கூற, மன்னிப்பு வேண்ட, அவரை போற்றிட, மற்றவர்களுக்காக, தங்களுக்காக தேவையானதை கேட்க உள்ளத்தின் ஊற்றாக வருவதே ஜெபம். ஜெப ஊற்று. ஜெப ஊற்று என அழைக்கப்படும் இவ்விடத்தில் திருப்பயணிகள் தங்கள் கருத்துக்களை எடுத்துரைத்து ஜெபிக்குமாறு கேட்டுக்கொள்வர். அதற்கேற்ப அவர்களுக்கான மன்றாட்டு இறைவனிடம் சமர்ப்பிக்கப்படுகிறது. தொலைபேசியின் வழியாகவும் இங்கு தொடர்பு கொள்ளலாம். தொலைபேசி எண் 0436 263446 9486969115. இது இலவச ஆற்றுப்படுத்தும் மையம். இந்த ஆற்றுப்படுத்தும் மையம் திருப்பயணிகளின் வேதனைகள், மன அறங்கள் இவற்றிலிருந்து விடுதலை பெற வழிகாட்டுதல் அளிக்கும் ஒரு இடமாக திகழ்கிறது. இப்போது நாம் காண்பது தியானக்கூடம். இவ்வுலக மாயையில் சிக்குண்டு தவிப்பதை தவிர்ப்பதற்கு தியானம் நமக்கு துணை செய்கின்றது. அந்த தியானம் இங்கே முறையாக பயிற்றுவிக்கப்படுகிறது. ஒப்புரவு அருட்சாதனம். இங்கு ஒப்புரவு அருட்சாதனம் வெவ்வேறு மொழிகளில் வழங்கப்படுகிறது. பாவங்களை மன்னித்து குணமளிக்கும் இறைவன் இங்கே குருக்கள் வழியாக செயல்படுகிறார். இப்போது நாம் காண்பது இயேசு கிறிஸ்துவின் திருமுழுக்கு. இறைமகன் இயேசு எவ்வளவோ சக்தி வாய்ந்தவராக இருந்தபோதும் நாம் நடக்க வேண்டிய முறைகளை நமக்கு கற்பதற்காகவே தன் மனித பிறவியில் இறை திட்டத்திற்கு கீழ்ப்படிந்து ஞானஸ்தானம் பெறும் காட்சி. இப்பொழுது நாம் காண்பது யோர்தான் தோட்டம்.
நாம் காண்பது வரலாற்று கண்காட்சி. முற்காலத்தில் இறைவன் இயற்கையின் வடிவமான நெருப்பு மற்றும் மெல்லிய தென்றல் வழியாக பேசினார். ஆனால் இப்போது இறைவன் நம்மிடையே எவ்வாறு பேசுகிறார் என்பதை தெளிவாகவும் எளிய முறையிலும் இந்த வரலாற்று கண்காட்சி நமக்கு எடுத்துரைக்கின்றது. பேராலயத்தின் முன்புறத்தில் அமைந்துள்ள கண்காட்சியில் அன்னையின் பக்தர்கள் தங்கள் வாழ்க்கையில் அன்னை புரிந்த அற்புதங்களுக்காக நன்றி செலுத்திய கடிதங்களும் காணிக்கை பொருட்களும் காட்சிகளாக வைக்கப்பட்டுள்ளன. நன்றி சொல்வதும் நடந்த நன்மைகளை நினைத்து அதற்கு காரணமாயிருந்தவர்களை போற்றுவதும் நமது பண்பாடு. அந்த பண்பாட்டில் எழுந்ததே இந்த அருங்காட்சியகம். இது வெறும் பேனாவும் மையும் கொண்ட வெற்று வர்ணனைகள் அல்ல, அத்தனையும் உள்ளங்கள். ஆரோக்கிய மாதா அவர்கள் வேண்டும் கருத்தை இறைவனிடம் பரிந்து பேசி பெற்றுத் தருகிறார்கள். எனவே உள்ளம் மகிழ்ந்து தனக்கு நிகழ்ந்தது எல்லோருக்கும் தெரியட்டும் என்று மகிழ்ச்சியின் உச்சத்தில் அவர்கள் உள்ளத்தையே இந்த காகிதத்தில் எழுதப்பட்ட மையில் ஊற்றுகிறார்கள். இதை பார்த்து எத்தனையோ பேர் அன்னை ஆரோக்கிய தாயிடம் வேண்டவும் அது நடக்கவும், பின் அவர்கள் கடிதத்தோடு இந்த கண்காட்சி நோக்கி நடக்கவும் இது ஒரு தொடர்கதையாகிறது. இது அன்னை புத்தக விற்பனை நிலையம். நாம் தூய வழியில் வளம் பெற்று முன்னேறி செல்ல இங்கே காணும் புத்தகங்கள் நமக்கு உதவுகின்றன. இப்போது நாம் காண்பது மரியாயின் சேனை விற்பனை நிலையம். இங்கு திருஸ்வரூபங்கள், ஜெபமாலைகள், பக்தி மனம் கமழும் விசிடி விற்பனை செய்யப்படுகின்றன. பக்தர்களின் வாழ்வில் ஆரோக்கிய அன்னை புரிந்த புதுமைகளை, உண்மைச் சம்பவங்களை 13 வாரங்கள் தொலைக்காட்சி தொடராக பேராலய நிர்வாகம் தயாரித்து தொலைக்காட்சி ஒளிபரப்பியது. இதில் தொலைக்காட்சி முன்னணி நட்சத்திரங்கள் பங்கு பெற்றனர். இந்த தொடர் முழுவதும் விசிடிக்களாக தயாரிக்கப்பட்டு பேராலய டெப்போவில் விற்பனை செய்யப்படுகின்றன. இப்போது நாம் காண்பது பேராலய குருக்கள் தங்குமிடம். இப்போது நாம் காண்பது திருப்பயணிகள் தங்கும் இடத்திற்கான அனுமதி வழங்கப்படும் இடம். இது பேரூராட்சி பேருந்து நிலையத்திற்கு எதிரில் அமைந்துள்ளது. பேராலயத்தை சார்ந்த எல்லா தங்கும் அறைகளுக்கும் திருப்பயணிகள் இங்குதான் அனுமதி சீட்டினை பெறுகின்றனர். பக்தர்களின் வசதிக்காக நவீன வசதிகளுடன் பல தங்கும் விடுதிகள் இங்கு அமைக்கப்பட்டுள்ளன. வேளாங்கண்ணிக்கு வரும் பக்தர்களின் ஆன்மீக வளர்ச்சிக்காக இங்கு தியான இல்லம், ஆரோக்கிய நிகேதன் ஆகியவை அமைக்கப்பட்டுள்ளன. இப்போது நீங்கள் காண்பது தியான இல்லம். எழில் கொஞ்சம் சூழலில் அமைந்துள்ள தியான இல்லம் வேளாங்கண்ணி பக்தர்களுக்கு நலம் பயக்கும் பெரும் கொடையாகும். இந்த தியான இல்லம் தங்க, உணவு உண்ண, ஜெபிக்க, திருப்பலி நிறைவேற்ற ஆகிய எல்லா வசதிகளையும் கொண்டது. இந்த தியான இல்லத்தின் அருட்தந்தையுடன் தொடர்பு கொள்ள தொலைபேசி எண் 0435263444. இப்போது நாம் ஆரோக்கிய நிகேதன். ஒவ்வொரு ஆண்டும் ஜூலை மாதம் தொடங்கி மார்ச் மாதம் வரை இறையியலோடு மரியன்னை பற்றி சிறந்த இறையியல் மேதைகளால் கருத்துரைகள் வழங்கப்படுகின்றன. அதோடு சான்றிதழ் பெற்றுச் செல்ல சிறப்பு உரிமை கொண்ட பயிலகம் இது. நீங்கள் காண்பது பேராலயத்தின் பராமரிப்பில் உள்ள முதியோர் இல்லம். இங்கு 50க்கும் மேற்பட்ட முதியவர்கள் தங்கியுள்ளனர். அவர்களுக்கு உணவு, உடை, மருத்துவம் அளித்து
அவர்களின் மகிழ்ச்சிக்கு துணை நிற்கிறது பேராலயம். வேளாங்கண்ணியில் பல்வேறு கண்ணீர் சபையை சார்ந்த அருட்சகோதரிகள் பணியாற்றுகின்றனர். பேராலயுடன் இந்த நிறுவனங்கள் இனிதே நடைபெறுகின்றன. புனித அடைக்கல அன்னை கன்னியர் இல்லம். இங்கு மாணவியர் தங்கி படிக்க விடுதி ஒன்று நடத்தப்படுகின்றது. பேராலயத்திற்கு தேவைப்படும் மெழுகுத்திரிகள் இங்கு தயாரிக்கப்படுகின்றன. இங்கு அப்பம் தயாரித்து பேராலயத்திற்கு வழங்கப்படுகின்றது. புனித அமலோற்பவ மாதா கன்னியர் இல்லம். இந்த இல்லத்தில் உள்ள அருட்சகோதரிகள் மாதா குளத்தில் உள்ள பேராலயத்தின் நிர்வாகத்தில் உள்ள டெப்போவை நிர்வகிக்கின்றனர் மற்றும் பேராலய பாடற்குழுவிலும் பணிபுரிகின்றனர். இப்போது நாம் காண்பது அன்னை தெரசா இல்லம். இந்த இல்லம் அன்னை தெரசா சபை சகோதரிகளால் நிர்வகிக்கப்படுகிறது. இந்த இல்லத்தில் 3 முதல் 75 வயது வரை 100க்கும் மேற்பட்டவர்கள் பராமரிக்கப்படுகின்றனர். இவர்களில் பெரும்பான்மையோர் மனநிலை பாதிக்கப்பட்டவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கதாகும். இந்த இல்லமும் பேராலய உதவியுடன் இயங்கி வருகிறது. கருணை இல்லம். வேளாங்கண்ணி புனித ஆரோக்கிய அன்னை ஊனமுற்ற சிறுவனுக்கு காட்சி அளித்தார்கள் என்பதை மனதிற்கொண்டு ஊனமுற்ற குழந்தைகளின் மறுவாழ்விற்காக கருணை இல்லம் ஒன்று வேளாங்கண்ணி பேராலய உதவியுடன் இயங்கி வருகிறது. இந்த பள்ளி உடல் ஊனமுற்றவர்களுக்கு மேல்நிலை பள்ளி வரையிலும், காது கேளாதோர் பேச்சற்றோருக்கு உயர்நிலை பள்ளி வரையிலும் செயல்படுகிறது. இந்த கருணை இல்லத்தில் 600 பேர் உள் விடுதியில் தங்கியிருந்து வேளாங்கண்ணி பேராலயத்தின் மூலம் தங்களது உடலில் உள்ள குறைபாடுகளை மறந்து மகிழ்ச்சியுடன் காணப்படுகின்றனர். இவர்களின் மறுவாழ்விற்கு பேராலயம் துணை நிற்கிறது. இந்த பள்ளி பேராலயத்தின் சார்பில் கண்காணிப்பவர்கள் இயேசுவின் சகோதரிகள் சபையை சார்ந்த அருட்சகோதரிகள், டாக்டர்ஸ் ஆஃப் மேரி இமாக்குலேட். இந்த இல்லத்தில் உள்ள அருட்சகோதரிகள் தியான இல்லத்தில் பணிபுரிகின்றார்கள். மரியாயின் சேனை நிலையத்தை நிர்வகிக்கின்றனர். பேராலய நிர்வாகத்திற்கு உட்பட்ட இடங்களில் பணிபுரியும் இளம் பெண்கள் தங்கும் விடுதியான ஆக்னஸ் இல்லத்தை நிர்வகிக்கின்றனர். சிஸ்டர்ஸ் ஆஃப் சென்ட் ஆன் லூசன் இந்தியா. இந்த இல்லத்தில் அருட்சகோதரிகள் பெண்களுக்கான தையல் பயிற்சி, பூவேலைகள் பயிற்சி அளிக்கின்றனர். மேலும் கம்ப்யூட்டர் பயிற்சியும் இங்கு அளிக்கப்படுகிறது. சாலை ஓரத்து சிறுவர்களுக்கு மதிய உணவு அளிக்கப்படுகிறது. தமத்திருத்துவ கன்னியர் இல்லம். இங்குள்ள அருட்சகோதரிகள் ஆற்றுப்படுத்தும் மையத்திலும் குழுவிலும் பணிபுரிகிறார்கள். வேளாங்கண்ணிக்கு வரும் பக்தர்களின் வசதிக்காகவும் பொதுமக்களுக்காகவும் இங்கு புனித ஆரோக்கிய மாதா மருத்துவமனை இயங்கி வருகிறது. புனித ஆரோக்கிய மாதா மருத்துவமனை. இந்த மருத்துவமனை இங்கு வருகின்ற திருப்பயணிகளுக்கும் பங்கு மக்களுக்கும் சிகிச்சை அளித்து பணிபுரிகிறது.
புனித ஆரோக்கிய அன்னை மேல்நிலைப் பள்ளி. டொன் பாஸ்கோ மாணவர் இல்லம். இந்த இல்லம் புனித ஆரோக்கிய அன்னை மேல்நிலைப் பள்ளி வளாகத்தில் அமைந்துள்ளது. இந்த இல்லத்தில் 100க்கும் மேற்பட்ட மாணவர்கள் தங்கி படிக்கின்றனர். புனித ஆரோக்கிய அன்னை தொடக்கப் பள்ளி, குழந்தை இயேசு மழலையர் மற்றும் தொடக்கப் பள்ளி. பேராலய திருக்குடும்ப சமூக கூடம். வேளாங்கண்ணியில் புனித ஆரோக்கிய மாதா கல்வி மற்றும் சமூக சேவை அறக்கட்டளை செயல்பட்டு வருகிறது. இந்த அறக்கட்டளை கல்வி, மருத்துவம் மற்றும் பிற அன்பு பணிகளில் பணியாற்றுகிறது. இந்த அறக்கட்டளைக்கு நன்கொடை தர விரும்புவோர் பேராலய அதிபர் தந்தை அவர்களை தொடர்பு கொள்ளலாம். ஆரோக்கிய அன்னையிடம் தங்கள் விண்ணப்பங்களை தெரிவிக்கவும், தாங்கள் பெற்ற நலன்களுக்காக அன்னைக்கு நன்றி தெரிவிக்கவும் தமிழகத்தின் எல்லா பகுதியில் இருந்தும் பிற மாநிலங்களில் இருந்தும் பக்தர்கள் பாத யாத்திரையாக அன்னையை நாடி வருகின்றனர். மக்கள் மாதாவிடம் வேண்டி தங்கள் கோரிக்கைகள் நிறைவேறியதும் அந்த மாதாவை சிறிய தேரில் அமர்த்தி பேராலய மாமரியை காண பாத யாத்திரை செய்து தங்கள் நன்றியை காண்பிக்கின்றனர். குழந்தைகள் புனித ஆரோக்கிய அன்னையின் மூலமாக கடவுளுக்கு காணிக்கையாக்கப்படுகின்றனர். முடி இறக்குதல் அந்த காணிக்கையின் அடையாளமாக உள்ளது. இந்த சடங்கு இறைவனோடு நாம் வாழ விரும்புவதை எடுத்துரைக்கிறது. வேளை நகர் வரும் மக்கள் தங்கள் கோரிக்கைகளை அன்னையிடம் வைப்பதற்கு முன் பூசை எழுதி வைக்கின்றனர். அன்னைக்கு காணிக்கை செலுத்த மெழுகுவர்த்தி மற்றும் காணிக்கை பொருட்களை பெற்றுக் கொள்கின்றனர். தென்னம் பிள்ளைகள் வளர்ச்சியிலும் தன்னை முழுவதும் பிறர் பயன்படுத்த கையளிப்பதிலும் தென்னம் பிள்ளைகள் முன் உதாரணமாயிருக்கின்றன. தானும் அவ்வாறே பிற மக்களுக்கு பயன்பட்டு வளர்ச்சியுற வேண்டும் என்று அன்னையின் பக்தர்கள் தென்னம் பிள்ளைகளை காணிக்கையாக அளிக்கின்றனர். பூமாலை அழகும் மணமும் ஒருங்கே அமைந்த இந்த மாலைகள் நாம் தூய்மை என்னும் மனம் கமழ அழகூட்டும் பண்புகளுடன் வாழ வேண்டும் என்பதை எடுத்துக் காட்டுகின்றது. எரியும் மெழுகுவர்த்திகள். சுடர்விட்டு உருகும் இந்த மெழுகுவர்த்திகள் மனித வாழ்வை சுடர் விளக்காக சுட்டிக்காட்டி அர்ப்பணிக்கும் நிலையை உணர்த்துகிறது. பெங்களூர்லேருந்து வரோம், 30 வருஷமாக வரோம். எங்களுக்கு மாதம் நிறைய புதுமைங்க செஞ்சுருக்காங்க. இந்த புதுமையில் ஒரு புதுமை எங்களுக்கு அதிசயம் நடந்ததுன்னா, குழந்தை 3 வருஷம் ஆகி கூட எங்களுக்கு பேசவே இல்லை. மாதாவுக்கு வேண்டிக்கின்னு இங்கே வந்து மாதா பிரார்த்தனை மூலமாக எங்களுக்கு 2 மாதத்துல குழந்தை நல்லபடியாக பேசிட்டான். அதனால் நாங்கள் நன்றி சொல்ல വന്നിരിക്കோம். ഇവിടെ വന്ന് തൊട്ടിൽ കെട്ടി ഒരു 6 മാസം കഴിഞ്ഞതിന് ശേഷമാണ് വാവ ജനിച്ചത്. ഇത് വേളാങ്കണ്ണി മാതാവിന്റെ അനുഗ്രഹം കൊണ്ടാണ് ഞങ്ങൾ പൂർണ്ണമായി വിശ്വസിക്കുന്നത്. So we came from France and I will talk about what I know about Belangani Church. There are many miracles here. There are 3 stories. One with 2 children who gave milk to Our Lady, and the name of the Father and one of the about Son and of the Holy Portuguese who Spirit. pray Our Lady to escape The from grace of bad our Lord weather. Jesus Christ and the love నుంచి వస్తున్నాము. ఈ వేళాంగణి మాతా దగ్గర వేడుకుంటాము. ఇన్నేళ్ళుగా 7 ఏళ్ళుగా నేను వస్తున్నాను మాలేసుకొని. నేను వేడుకున్నది అట్లే జరుగుతుంది ఈ తల్లి దగ్గర. అట్లే మేము అన్ని కోరుకున్నది అన్ని నెరవేరుతుంది. మేము ప్రతి ఒక్క సంవత్సరము ఈ దేవుడిని దర్శించడానికి వస్తూ ఉన్నాము. కాబట్టి ఈ తల్లి మా యొక్క కోరికలను నెరవేరినట్లు అన్ని సంవత్సరాలు మాకు నెరవేరినట్లు జరిగింది. కానీ అమ్మని వేడుకునే వాళ్ళు ప్రతి ఒక్కరు కూడా కానీ ఆ అమ్మ
మమ్మల్ని ఆశీర్వదించి ఒక్కొక్క సంవత్సరం ಅದ್ಭುತಂ చేసి మాకు పంపిస్తారు. ನಮ್ಮ ಊರು ಕೌಲಂದೆ, ಆದರೆ ನಮಗೆ 2 ವರ್ಷದಿಂದ ಮಕ್ಕಳಿಲ್ಲ ಅಂತ ಅಂದ್ಬಿಟ್ಟು ನಾವು ಬೇಡ್ಕೊಂಡಾಗ ನಮಗೆ 2 ವರ್ಷದಿಂದ ದೇವರು ನಮ್ಗೆ ವರ ಕೊಟ್ಟಿದ್ದಾನೆ. ಆದರೆ ನಾವು ಏನು ಬೇಡ್ಕೊಂಡಿದ್ದ ಅದನ್ನು ದೇವರು ವರ ಕೊಟ್ಟು ನಮಗೆ ಒಳ್ಳೆ ಸ್ಥಾನದಲ್ಲಿ ಮುಂದೆ ಒಳ್ಳೆಯದನ್ನು ಆಗಲಿ ಅಂತ ಹೇಳ್ಬಿಟ್ಟು ನಾವು ಈ ದೇವ್ರ ಹತ್ರ ಅರಕೆ ತಗೊಬಂದು ಎಲ್ಲ ತೀರಿಸಿದ್ದೀವಿ. ದೇವರು ನಮ್ಗೆ ಒಳ್ಳೇದು ಮಾಡಿದ್ದಾನೆ. ಆದರೆ ನಮ್ಮ ಮಿಸ್ಸಸ್ ಎಲ್ಲ 2 ವರ್ಷದಿಂದ ಬರ್ತಾ ಇದ್ದಾರೆ. ನಾನು ಮಾತ್ರ ಈ ವರ್ಷ ಬರ್ದಿದ್ದೀನಿ. ಮುಂದೆ ವರ್ಷನೂ ಕೂಡ ಬರ್ತೀನಿ ನಾನು. ದೇವರು ನಾನು ಬೇಡ್ಕೊತಾ ಇಷ್ಟು ಮಾತನ್ನ ಎಲ್ಲ ಒಳ್ಳೇದಾಗಲಿ ಅಂತ ಅಂದ್ಬಿಟ್ಟು ಅರ್ಸ್ಕೊತಾ ಇದ್ದೀನಿ. மக்கள் தங்கள் காணிக்கைகளை பேராலய அதிபர் தந்தை அவர்களிடம் அன்புடன் சமர்ப்பிக்கின்றனர். திருப்பலி ஜெபத்தின் சிறப்பை இணைத்து வெளிப்படுத்துவதும் இயேசுவின் உடலோடு நம்மை இணைப்பதும் தான் திருப்பலி. பேராலயத்தில் தினமும் பல மொழிகளில் திருப்பலிகள் நிறைவேற்றப்படுகின்றன. ஒவ்வொரு வருடமும் ஆரோக்கிய மாதாவின் ஆண்டு திருவிழாவை முன்னிட்டு ஆகஸ்ட் 29ஆம் தேதி மாலை கொடியேற்றப்படுகிறது. திருவிழா முடியும் வரை தினமும் மதியம் 12 மணிக்கு கொடியேற்றப்படுகிறது. அன்னையே தாயே ஆரோக்கிய மாதாவே அம்மா உன் அருட்கரங்கள் உலகை அணைக்க துடிப்பது போல் உன் திருக்கொடிதான் வானில் எழில் திகழ்ந்திடவே பறக்குதம்மா. திசையெல்லாம் மக்களை
வருக வருகவென அழைக்குதம்மா. ஞாலத்தை படைத்த தேவனின் தாயே உன் திருக்கொடி வானில் பறக்குதம்மா. ஞாலத்தை படைத்த தேவனின் தாயே உன் திருக்கொடி வானில் பறக்குதம்மா. கோல விழாவின் சிறப்பினை கூறி அசைந்தாடி மக்களை அழைக்குதம்மா. ஞாலத்தை படைத்த தேவனின் தாயே உன் திருக்கொடி வானில் பறக்குதம்மா. தன்னை உலகிற்கு தந்திட்ட தேவனின் தாயே உந்தன் நிழல் தேடி. தன்னை உலகிற்கு தந்திட்ட தேவனின் தாயே உந்தன் நிழல் தேடி. அன்னையே ஆரோக்கிய மாதாவே உம்மை அண்டியே வந்தவர்கள் பல கோடி. அன்னையே ஆரோக்கிய மாதாவே அண்டியே வந்தவர்கள் பல கோடி. வையத்து மாந்தர்கள் துயரும் தீர்த்திட உற்றவள் நீ அல்லவா. வையத்து மாந்தர்கள் துயரும் தீர்த்திட உற்றவள் நீ அல்லவா. ஐயன் இயேசுவை திருவயிற்றில் சுமந்து பெற்றவள் நீ அல்லவா. ஐயன் இயேசுவை திருவயிற்றில் சுமந்து பெற்றவள் நீ அல்லவா. பெற்றவள் நீ அல்லவா. ஞாலத்தை படைத்த தேவனின் தாயே உன் திருக்கொடி வானில் பறக்குதம்மா. கரையோரம் அமர்ந்தவளே, ஆழியின் கரையோரம் அமர்ந்தவளே, அம்மா அருள் மழை பொழிந்திட பெய்தவளே. ஊழினாள் வரை உன் நாமமே வாழி. ஊழினாள் வரை உன் நாமமே வாழி. வேளை மாநகர் வாழ் மரியே வாழி. மரியே வாழி. நமது ஆரோக்கிய அன்னையின் ஆண்டு திருவிழாவின் கடைசி நாள் தேர்பவனி செப்டம்பர் 7ஆம் நாள் இரவு சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. அன்னையின் லட்சோப லட்ச பக்தர்கள் பக்தியுடனும் பரவசத்துடனும் இதில் பங்கேற்கிறார்கள். கடவுளின் அன்பும் பரிசுத்தாவின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக.
இறைவன் பிதா சுதன் பரிசுத்தாவி உங்களை ஆசீர்வதிப்பாராக. புனித ஆரோக்கிய அன்னையின் தேர் பவனி அழகுற வந்து கொண்டிருக்கிறது. முதலாவதாக வரும் தேரில் புனித மைக்கேல் வானதூதரும், அடுத்து புனித செபஸ்தியார், புனித சூசையப்பர், புனித அந்தோனியார், புனித அடைக்கல அன்னை, புனித உத்திரிய மாதா, இறுதியாக நமது ஆரோக்கிய அன்னை வீற்றிருக்கும் தேர் எழிலுடன் வந்து கொண்டிருக்கிறது. சிறு தேர்களை பெண்களே சுமந்து வருகின்றனர். பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். புனித ஆரோக்கிய மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும்.
வீதியில் இரு தேர்களையும் நூற்றுக்கணக்கான திருப்பயணிகள் தாங்கி வருகின்றனர். மேளம் குதூகலம் பாட கட்டியம் கூறும் மணிகளும் ஆட, கொட்டியது மேளம் குதூகலம் பாட கட்டியம் கூறும் மணிகளும் ஆட, எட்டி எட்டி பார்க்கும் கடலலை போல் வரும் அடியார்க்கு எட்டாத கனியான வரம் யாவும் வழங்கியவே, எட்டி எட்டி பார்க்கும் கடலலை போல் வரும் அடியார்க்கு எட்டாத கர்த்தருடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. மரியாயே சர்வேசுடைய மாதாவே, பாவிகளாய் எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். இதோ இந்த மக்கள் தன் தாய்க்கு விழா எடுத்த திருப்தியில் திளைத்திருக்கின்றனர். இங்கே வரும் மக்கள் வெறும் கையாய் திரும்புவதில்லை என்பதற்கு இந்த கூட்டமே சாட்சி. தங்கள் சுமைகளை சுமந்த மாதாவை திருத்தேரில் அமர்த்தி தாங்கள் சுமந்து வந்த மகிழ்ச்சி அவர்கள் முகத்தில் தெரிகிறது. பிரச்சினைகள் துன்பங்கள் இல்லாத இடமேது? அவற்றிற்கு வடிகால் இந்த வேளாங்கண்ணி திருத்தலம் என்பதை நிரூபிக்கும் வகையில் 8 திக்கில் இருந்து லட்சோப லட்சம் மக்கள் கூடியிருப்பதை நீங்கள் காண்கின்றீர்கள். இதுவரை பல ஆயிரக்கணக்கான புதுமைகளை இந்த வேளிநகர் ஆரோக்கிய அன்னை இந்த மக்களுக்காக தன் மகனிடம் பரிந்து பேசி பெற்று தந்துள்ளார். அன்பின் முழு வடிவம் அல்லவா இறைவன்? இங்கே அன்பு வெளிப்படுவதில் ஆச்சரியமில்லையே.